ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே இந்த டைமில் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு 1 கப் அளவுக்கு வந்து பச்சரிசி உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அரிசியோட கலர் மாறிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வரும் இல்லைங்களா, அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பட் கலர் எதுவும் மாற தேவையில்லைங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ கீழே எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டு இல்லைங்களா, இது வந்து ஒரு அகலமான பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிக்கலாங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ 1 கப் அளவுக்கு வந்து நம்ம பச்சரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் 1/4 கப் கொஞ்சம் குறைவாக வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. இதுவும் அதே மாதிரி தான் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்போட கலர் எதுவும் மாற தேவையில்லை. பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துட்டு இல்லைங்களா, அந்த அரிசியோடையே உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு நம்ம 1 கப் அளவு பச்சரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் 2 கப் அளவுக்கு வந்து துருவன வெல்லத்தை உள்ளே சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து இது சர்க்கரை பாகுப்பதம் கம்பிப்பதம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு அந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சி வந்துடுங்க. வெல்லத்தை வந்து உடச்சி சேர்க்காம துருவி உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பச்சரிசி பாசிப்பருப்பு ரெண்டுமே வந்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளத்தண்ணி வந்து அப்படியே டைரெக்டாக உள்ளே சேர்க்காம ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடித்து எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த கப்பில் நம்ம பச்சரிசி எடுத்து இல்லைங்களா, 1 கப் அளவுக்கு வந்து வெள்ளத்தண்ணி உள்ளே சேர்த்துட்டோம். மீதி 5 கப் அளவுக்கு மட்டும் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. டோட்டலாக 6 கப் அளவுக்கு தண்ணி நமக்கு தேவைப்படும். இப்போ இது ஃபுல்லாக உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நெய் இந்த அளவுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக 2-3 ஏலக்காய் இருக்குது இல்லைங்களா, தட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஏலக்காய் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு அந்த பச்சரிசி பாசிப்பருப்பு அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இல்லைங்களா, அந்த அளவுக்கு விட தேவையில்லைங்க. ஓரளவுக்கு தண்ணி பாத்தில் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இது வந்து ரொம்ப தண்ணி பாத்தில் இருக்குது, லைட்டாக கொஞ்சம் கெட்டி இல்லாமல் தண்ணி பாத்தில் இல்லாமல் இருக்குது இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இது வந்து அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதை விட பெரிய பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு அரை பாத்திரம் அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. அடுத்தது ஒரு குக்கரில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாங்க. வச்சு இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கு இல்லைங்களா, அந்த பாத்திரத்தை அப்படியே உள்ளே வச்சு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு குக்கரோட மூடியும் போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நீங்கள் பேன்லேயே போட்டு கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கலந்து விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த கேப்பில் வந்து வேறு ஏதாச்சும் வேலை இருந்துச்சு அப்படின்னா கூட டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 விசில் வரட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. அந்த மேலே வச்சுருக்கு இல்லைங்களா, அந்த தட்டில் தண்ணி இருக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ இதோட வந்து இனிமேல் நல்லா டேஸ்டியாக வாசனையாக வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக நெய் இருக்குது இல்லைங்களா, நெய்யில் வந்து முந்திரி பாதம் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நெய் உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்ம திருவாதிரைக்களி ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.